பேசும்படியா ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உண்மையான இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி இந்த இடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. இன்றைக்கு உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணராமல் எங்கேருந்து நாங்கள் கடந்து போகக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகக்கூடாது. ஆண்டவரே, நானும் நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நடக்கிறவர்களாய் உம்மை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்கு தர வல்லமை உள்ளவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஷபலத ரந்தனி கடமனதர கபலது. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா. வாயை திறந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும், உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஓ ரபக்கல மாஷலத ரந்தனி கடமனது ரிமந்தனியோ கலமோ ஷபலதர கபலது. ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவரே உண்மை துதிக்கிறோம். இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்க ஆண்டவரே, கடந்து வாங்க, கடந்து வாங்க, கடந்து வாங்க ஆண்டவரே. ஓ ரபக்கல வாஷலத ரந்தனி கடபலத ரகபலது ரிமந்தனி யோ கலமோ ஷபலத ரந்தனி யோ கலமாந்தன கடபா கலமோ ஷபலத ரகபலது. ஆண்டவரே கடந்து வாங்க, கடந்து வாங்க, கடந்து வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. எங்களை ஒவ்வொரு தடவை ஆண்டவரை எவ்வளவாய் நடத்தினீரே அதற்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், பிதாவை தொழுது கொள்ளும்படியாய் இதோ இந்த அறைக்குள்ள கடந்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், இயேசுவை நாங்கள் உயர்த்தும்படியாய் இந்த அறைக்குள்ள கடந்து வந்து நிற்கிறோம். ஆவியானவரே இந்த இடத்துல இறங்கி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷலகமந்தனி யூகலமா ரிகலமா ஷலத ரந்தனி கடபலத ரக்கபலத ரந்தலி கடபலது. எங்களை உயர்த்தி ஆண்டவரே அல்ல, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகல மாஷல கந்தனி யோ கல பாஷலத ரந்தனி கடபலது ரிகல மாந்தன கடபால் லக்கரு ஷபலத ரந்தனி கடபலது. ஆவியானவரே நீங்க இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக என்று சொல்லி நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, உம்மை போல ஆண்டவரே எங்களை காக்கும்படியாய், எங்களை நேசிக்கும்படியாய் நல்ல தேவன் இல்லை என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அறைக்குள்ளாய் நீர் கடந்து வந்திருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். என்னுடைய எல்லா காரியங்களையும் செவ்வாய்ப்படுத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை தொழுக எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக எமக்கு நன்றி. இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தடைகளை உடைத்து என் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தும்படியாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை நீ ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்முடைய பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சிவ நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்தினேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவேன். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை
செலுத்திடுவே. தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவானே உம்மை துதிப்பே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவானே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் ஆமே மடியாமல் காத்து கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே. தேவனே உம்மை துதிப்பே. என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே. தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீ. குறைவுகள் வந்த போது என்னை குறுகாமல் காத்து கொண்டீ. நன்மையும் கிருபையும் தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்த போது தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பே. எல்லா தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து உம்மை துதிப்பே. நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கரங்களை தட்டி துதிப்போமா. ஆண்டவரே, நீர் இம்மட்டிலும் காத்து வழி நடத்தின தயவிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் என் தேவனை காத்து கொண்ட தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே. ஓ ரக்கல வாஷலத ரந்தனி கடபலது. ஓ ரிமந்தனி யோ கல மாந்தன கடபல ரக்கபலது. ஓ ரிமந்தனி யோ கல வாஷபலத ரக்கபலது. எல்லா பிசாசின் கிரியைகளையும் என் தேவன் மேற்கொண்ட தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டிலும் எங்களை தாங்கி வந்த அந்த தயவிற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய குடும்பத்தை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த தயவிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிற அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டு ஆண்டவரே. அந்த அத்தனை நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உம்மை தயவாய் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய்
உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டிலும் நடத்தினவர் ஆண்டவரே, இம்மானுவேலராகிய நீர் இம்மனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஹல்லேலூயா. ஷலதரந்தனி கடமனது அவருடைய கிருபையை நினைத்து தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனையோ நேரங்களில் நாம் நெருக்கப்பட்ட பொழுது, கஷ்டத்தின் மத்தியிலே நடக்கும் பொழுது, அவமானத்தின் மத்தியிலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கினார். அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. ஆமென் ஆண்டவரே. ஓரி கலவாஷலத ரந்தனை கடபலது. இதோ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சேனையாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவர் நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓர கலவாஷலத ரந்தனை கடபலது. ஓரி மதனியோ கலமாஷலத ரக்கபலத ரந்தனை கடபலது. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த தயவிற்காக, உம்முடைய கிருபைகளோடு கூட இருந்த தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் தப்ப ஓடத்தக்க எனக்கு கிருபையை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஓர கலவாஷலத ரந்தனை கடபலத ரக்கபலது. ஓரி பலர கடபலத ரக்கபலத ரந்தனை கடபலத ரக்கபலது. என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் மோசமா இருந்த வேளையிலும் ஆண்டவரே, என் தேவனுடைய விளையாடப்பட்ட ஆண்டவரே இந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிரூபணமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரல கந்தனி கடபலது. ஓரல கந்தனியோ கலமாஷ கந்தன கடபல ரக்கபலது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபு. எஸ் லார்ட், அல்லேலூயா என்று நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சேனையாய், உம்முடைய குடும்பமாய், உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓர் நல கந்தன கடபல ரக்கபலது. ஓரி மந்தனியோ கலமாஷலத ரக்கபலத ரந்தனை கடபலத பலது. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். அவரை உயர்த்தி பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன
போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ற போது காத்த இயேசு அற்புதர். இந்த உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. இந்த உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். 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 எல்லோரும் பாருங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாருங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர்
இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோமா? ஓ ரிகல மாஷலத ரந்தரிகட பலது, ஓ ரியாதுரி மாக்கல வாஷபலத ரக்க பலது. ஆண்டவரே, இதோ உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஓ அற்புதம் செய்கிற உம்முடைய கரம் உடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதம் செய்திருக்கிறது. ஆண்டவரே, ஓ அது இன்னும் செய்யும் என்று விசுவாசத்தோடு இதோ லக்கர மாஷலத ரக்க பலது உம்மை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ ரிகல வாஷலத ரந்தனை கடமானது நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று ஒரு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் இதோ உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ ரகல மாஷலத ரந்தனை கடபலத ரக்கபலது, ஓ ரியாதுரி மாக்கல மாந்தன கடபல ரக்கபலது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஓ ரிகல வாஷபலது எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளில் நிறைந்து ஆவியில நிரம்பி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இதோ உம்முடைய கூட்டம் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, ஓரி லக்கமந்தன கடபல ரக்கபலது, ஓரி கல மாஷலத ரந்தரியோ கல மாந்தன கடபல ரக்கபலது. ஓ எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவன் நீர். ஆண்டவர், எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மரித்து கிடந்த பொழுது, என்னுடைய சூழ்நிலைகள் மரித்து கிடந்த பொழுதிலும் ஆண்டவரே நீர் எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரோ எங்களையும் நீர் உயிர்ப்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரித்து போன எங்களுடைய உணர்வுகளை ஆண்டவரை தேடாத உணர்வுகளாக இருந்த எங்களை மாற்றின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக, எங்களை பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ரிகல மாஷலத ரந்தனி கடபலது, ஓ ரிமாந்தனி மாக்கல பாஷபலத ரக்கபலது. நானே உன்னை நிலையில் நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிபால கபலது, நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிமாந்தனி யோகல வாஷலத ரக்கபலத ரக்கபலது. ஓ நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி உன் தேவன் வாக்கு பண்ணுகிறார். ரிமா கலவா கலவா ஷலதரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. ஓ நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை அன்றி வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வாக்கு தத்தத்தின் தேவனாய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர், ஓ ரலஹந்தனி யோ கலமாஷபலத ரக்கபலது. அவருடைய வாக்கு தத்தங்களை எண்ணி பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென்
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயர்த்தினதே, அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென். குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். Oh glory. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களுடைய காத்திருப்பை மாற்றும்படியாய் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உண்மையை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே என் சூழ்நிலை செத்து போயிருந்தாலும் என் கற்பம் செத்து போயிருந்தாலும் ஆண்டவரே உயிர்ப்பிக்க உம்மால் கூடும் என்று சொல்லி
ஓ ரிபா கலபா ஷபலத ரந்தரி கடபலது. அந்த பிசாசு வெட்கப்படத்தக்கதாக கரைகளை தட்டி உள்ள தேவனை மகிமைப்படுத்தினி. ஓ ரிபா பாபா பாபா கபலத ரக்கபலது. ஓ ரிகல மாஷபலத ரக்கபலது. ஓ ஜீவனுள்ள தேவனே, என்னுடைய ஜீவனுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ ரிகல மாஷபலத ரக்கபலது. ஓ ரிமந்தரியோ கல மாந்தல கடபல கரபலத ரக்கபலது. ஓ ரிகல மாஷபலத ரந்தரி கடபலது. ஓ ரிமந்தரியோ கல மாந்தல கடபல ரக்கபலத ரந்தரியோ கலப. ஓ ரிபா ஷபலத ரந்தரி கடபலது. ஓ ரிபா லா கரதல யாலா கரமாந்தரி கடபலது. ஓ ரிபா பாபா பாபா கபலது. நான் உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ரிகல மாஷபலத ரந்தரி கடபல ரக்கபலது. ஓ ரிகல மாந்தல கடபலது. ஓ இது நாள் வரையிலும் உன்னை உடைக்கி வைத்திருந்த எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். ரிகல மாஷலத ரந்தரி கடபலது. ஓ காத்திருப்பு மாறும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரிகல மாஷலத ரந்தரியோ கலமா ரிகல மாஷபலத ரக்கபலது. ஓ ரிபா லபா கலமாந்தரி கடபலது. என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீ ஒரு ராஜாவை போல நீ உணரும்படியாய் லீலா கலமா கலமாந்தரியோ கலமா உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரிமாந்தரியோ கல மாஷலத ரந்தரியோ கலமா கலமாந்தரகன் ரிமாந்தரியோ கல மாஷலத ரந்தரி கடபலது. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்நாளில் மட்டிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த பரம தகப்பனே உமக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில நீர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினீரோ இந்த தேசத்திலே எல்லாம் இருக்கிற ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் புசிக்கத்தக்கதாக நீர் என்ன வாக்கு பண்ணினீரோ ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் இஸ்ரவேலர்களின் தேவன், எங்களுடைய தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் தன்னுடைய முகத்தை மாற்றுவான் ஆண்டவரே, ஆனால் நீரோ எப்பொழுதும் எங்களுக்கு தயவை பாராட்டி எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரை கீழாகாமல் ஒவ்வொரு தடவையும் கரம் எடுத்து தூக்கிவிட்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. லக்கர மாஷலத ரக்கபலது. தள்ளாடுகிற கால்களை நான் திடப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தனி யூகல மாஷலத ரக்க. ஓ கால் பலப்படும் என்று நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லிக்கர மாஷலது. ஒரு ஸ்டேபிளே இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே திடமாய் நிற்க பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் அழகில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் மேன்மைப்படத்தக்கவர் என்று சொல்லி ஓ உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கணத்திற்குரியவர் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, மகிமைக்குரியவர் நீர் மட்டுமே என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஷலத ரந்தரியோ கல மாஷலத ரக்கபலது. ரியாந்துனி மாக்கலந்தன கடபல ரக்கபலது ரக்கப ரிமந்தனியோ கல மாஷலத ரக்கபலது. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது, நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவுமானவர் நீர் மட்டுமே ஆண்டவர். இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். எனக்கு தாயாய் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாயாய் தகப்பனாய் இருந்த ஆண்டவரே, ஒரு சகோதரனாய் இருந்த ஆண்டவரே, ஒரு நல்ல ஆலோசனைக்காரனாய் இருந்து எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அறையில் ஆண்டவரே யாரெல்லாம் அநேக தேவைகளோடு காத்திருக்கிறார்களோ,
என் தேவன் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற அத்தனை அழுத்தத்திற்கும் என் தேவன் ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு நன்மையானதை தரும்படியாய் என் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அதை நீர் இன்றைக்கே தந்து அனுப்பும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் நன்மையாய் நீர் மாற்றுவீராக, நீர் நன்மையாய் மாற்றுவீராக என்று சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இப்பொழுது வரப்போகிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாமத்துக்காக இல்லை ஆண்டவரே, எங்களுடைய பேர் புகழ்ச்சிக்காக இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய் நாங்கள் நிற்க தேவன் கிருபை கொடுங்க. அந்த துதிகன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரர் நீர் தான் ஆண்டவரே, கணத்திற்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரர் நீர், பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 148வது அதிகாரம். சிஸ்டர் பிரியா ஜோதி சங்கர் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். பிரைஸ் தி லார்ட். என்னையும் சாட்சியாக நிறுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த புதிய கம்பெனியில் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி 1 year 4 months கிட்ட ஆச்சு. நான் இதை ஜாயின் பண்ணுறப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணிகிட்ருக்குது. ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. இன்டர்வியூலேயே எங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைன்னு. அப்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு நான் 3 months டைம் தரேன், எல்லாருக்கும் ப்ரொபேஷன் பீரியட் 6 months, ஆனால் உனக்கு மட்டும் ப்ரொபேஷன் பீரியட் 3 monthsன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உண்மையாலுமே அங்கே இருக்க நான் தான் இருக்கிறதுலே லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே ஜாயின் பண்ணது. அங்கே இருக்கிறதெல்லாம் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்ஜினியர்ஸும் ஸ்டாஃப்ஸும் தான் இருந்தாங்க. அப்போது எனக்கு ப்ராஜெக்டை பார்க்குறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸை பார்க்குறப்போ எனக்கு முதலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நம்மளை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் இருந்து அந்த ப்ராஜெக்ட் முடிகிறது வரைக்கும் ப்ராக்ரஸுக்கு வேண்டி யாருமே என்கிட்ட கொஸ்டின் கேட்டதில்லை. வேறு நிறைய ட்ராமாஸ் நடக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கதா. ஆனால் ப்ராக்ரஸுக்கு வேண்டி எனக்கு தனியாக 2 சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சர்வீஸ் நான் வந்து மெயினாக பார்க்கணும், இன்னொரு சர்வீஸுக்கு சப்கான்ட்ராக்டர் இருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணால் போதும், பேமெண்ட்டு நான் ரிலீஸ் பண்ணால் போதும். அப்போது நான் ப்ராஜெக்ட் முடிகிறப்போ மெயினாக எங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் வாங்கணும். அப்போ தான் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் பண்ண இன்ஸ்பெக்ஷன் மட்டும் நான் ஒரு லாக் எடுத்து பார்த்தேன் முடிகிறப்போ.
ஆல்மோஸ்ட்டு நான் வரப்போ 100 இன்ஸ்பெக்ஷனில் இருந்தது. நான் முடிக்கிறப்போ 1200 இன்ஸ்பெக்ஷன் ஒரு வருஷத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்த வேறு சர்வீஸ் எடுத்து பார்க்குறேன், அதில் வெறும் 200-300 இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவும் அத்தனை ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அப்போது ஆல்மோஸ்ட் 4 டைம் நான் அதிக அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அது ஒரு ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது எனக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வந்து அவர் வச்சுருந்தார். ஆனால் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் என்ன அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமு கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிறப்போ வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அதுக்கப்புறம் வேறு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது ஒரு பயம் இருந்தது, இனி ப்ராஜெக்ட் இருக்காது அந்த மாதிரின்னு. அப்போது அந்த டைம் கூட நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், வெளியில் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் எங்களுக்கு இத்தனை ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சேலரி எதுவும் கட் ஆகக்கூடாது, டிலே ஆகக்கூடாது, எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் ப்ராஜெக்ட் நடக்கணும். அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்து நிறைய பேருக்கு ப்ராஜெக்டை அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, மெட்டீரியல்ஸ் வர முடியல. அப்போது ஆனால் அந்த டைமே கரெக்டாக எங்களுக்கு 4 ப்ராஜெக்ட் கிடச்சிது. அதில் 2 ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதில் எனக்கு ஒரு ப்ராஜெக்டை தந்து, ஆக்சுவலாக அது அல்லன்னு, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தந்து எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் கொடுத்து, யார் என்ன கொஸ்டின் பண்ணாரோ அவர் எனக்கு ஒரு ப்ராஜெக்டை தனியாக தந்து எனக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டையும் தந்து என்னை அங்கே அனுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, பின்ன 1 இயராக வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணுன்னு வந்து நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். மோர் தென் 1 இயர். அல்லனுக்கு போனனால டக்குன்னு ஏதோ ஒரு மைண்டில் வந்து ஏதோ ஒரு புஷ் இருந்தது. அது ஒரு கார் எடுக்கவும் வந்து எனக்கு கிருபை செஞ்சாங்க. நிறைய பேர் எப்போவுமே வந்து ஒரு கொஸ்டினபிளாகவே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அழைச்சவர் வந்து ஆண்டவர். அவர் அழைச்சப்பவே கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் எல்லா வித ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் தகுந்த காலத்தில் நமக்கு ஆவிக்குரிய ஞானத்தையும் இல்லை வேலைக்கு ஒர்க் பண்ணுற விஸ்டத்தையும் இல்லை நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது தகுந்த காலத்தில் அவர் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் நம்ம நடந்தாலே போதும். உண்மையை சொல்ல போனோன்னா ஆவிக்குரிய ரீதியிலேயே நான் வந்து ரொம்ப டவுனான இயர் வந்து இது தான். ஆனால் ஆண்டவர் வந்து என் பலவீனத்துலேயும் ஒவ்வொரு டைம் கூட இருந்தார். ரொம்ப பீப்புள் ஹர்ட் பண்ண வந்து இயரம் வந்து இது தான். ஆனால் ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயும் கூட இருந்தார். என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக இருந்துச்சு. நான் கரெக்டுன்னு சொல்லலை, நான் நிறைய இடத்துல பேக் ஸ்லைட் ஆனேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப பேசினார், கட்டுறாரு, இப்போவும் கட்டிகிட்டு இருக்காரு, என்ன நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள்? ஆண்டவர் அடியனையும் கூட ஒரு சிறு சாட்சியாக நினைத்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அடியனையும் அடியன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த தேசத்திலே ஆண்டவர் அற்புதமாய் வைத்து மட்டுமாய் ஆசீர்வதித்து பூசித்து வர மகாப்பிரிய இறக்கத்துக்காய் கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகின்றேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை எனக்கு செய்து கொடுத்தார். ஒன்று, வண்டி வாங்கினதுலேருந்து இன்னும் வரலையும் எந்த ஒரு வயலேஷனும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த வருஷம் முடிய போகுது, சரி ஒரு வயலேஷன் இல்லைன்னு நினச்சேன். அந்த நாள் பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஹிட் பண்ணிட்டான். அதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் முடிஞ்சு போச்சு, என்னுடைய எமிரேட்ஸ் ஐடியும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. இந்த லீவுக்கு ஈது லீவுக்கு முன்னாடியே நடந்தது இது. சரி, இன்னும் நானும் அந்த இன்சூரன்ஸ்காரன்ட்ட பேசினது மாதிரி போலீஸ்காரன் சொன்னால் போயிட்டு நீங்கள் இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்க அப்படின்ட்டு. அதில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருந்தது அதில். அதாவது இன்சூரன்ஸும் எக்ஸ்பைரி ஆகி ரேட்டுக்கு. அப்போ அவன் சொன்னான், வேலிடு முழுக்கியாக வேணும், வேலிடு எமிரேட்ஸ் சைடு வேணும் அப்படின்னு சொன்னான். அதனால் அது ஒரு பெரிய சிக்கலாக போகுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன், இன்சூரன்ஸ்னு ஒரு 2 days 3 days இருக்குல்லையே, கவர் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே, நீ வந்து ஒரு 2 கேரேஜ் சொன்னான், அந்த கேரேஜில் கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு அப்புறம் கொடுத்தேன். அப்புறம் அவனே எனக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு வேணா ரெண்டக்கார் வேணா ஒரு 15 days உனக்கு ரெண்டக்காரும் கிடைக்கும், வேணா எடுத்துக்க அப்படின்னா. அதையும் நேர்த்தியாக ஆண்டவர் அதை ஒர்க் ஷாப்பில் கூடவும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார்.
ரெண்டை கார்டு எடுக்கலை, ஏன்னா போய் பார்க்கிங் பண்ணணும், நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஏன் சரி அதுக்கும் பார்க்கிங் போடணும் இல்லையா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1ஆந்தேதி என்னுடைய பில்டிங்கை வந்து ரினியூவலு. இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஏற்ற போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. சரின்னு கரெக்டாக 1ஆந்தேதி ஃபோன் அடித்தான், உனக்கு இன்றைக்கி ரினியூவலில் இன்றைக்கி வந்து பே பண்ணு அப்படின்ட்டு. எவ்வளோன்னு கேட்கும்போது 10,000 ரூபா ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. எனக்கு என்னடா அது, அதாவது ஒரு ரீசனபிளாக ரைஸ் பண்ணு, 10,000 ரைஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அதுவும் திடீர்னு சொல்கிற அப்படின்னு சொன்னேன். என்னால் திடீர்னு வெக்கேட் பண்ண முடியாது, வெக்கேட் பண்ண தான் 1 மாதம் டைம் எடுத்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ 1 மாதம் இருந்துக்கலாம், இருந்துட்டு நீ வெக்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் ஜீனாவும் போயிட்டு ஆஃபீஸில் பார்த்துட்டு அவன் சொன்னான், ஆஃபீஸில் உள்ள ஆள் ஓனர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஆனால் இவ்வளவு குறைக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையுமே அந்த பழைய ஸ்டேட்டஸுக்கு ஆக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்குன்னு ஒரு 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 ரீசனபிளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், ஒரு ரீசனபிளாக ஏற்றுங்க, என்ன அப்படி ஏற்றினா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரின்னு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சரி ஓகே, 1 மாதம் சொல்லியிருக்காங்களே, 1 மாதம் கழிச்சு நம்ம வெக்கேட் பண்ணுறதா வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்கானாலே ஆண்டவர் ஒரு நியூஸை கவர்மெண்ட்டில் வந்து 0% இன்க்ரீஸ் திஸ் இயர்னு சொல்லி ஒரு நியூஸ் டிக்ளேர் ஆச்சு. அது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப இதாக இருந்தது. சரி இதை அவன் அப்ளிகபிள் பண்ணுவானா என்னன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. நான் அன்றைக்கி அவ்வளோ இதாக பேசினானே அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் 2ஆந்தேதி போகல, அவன் ஃபோனும் பண்ணல என்னை வர சொல்லி. 3ஆந்தேதி நானும் போனோம். போயிட்டு என்னை பார்த்தோன்னே யுவர் லக்கி அப்படின்னா. கிட்டத்தட்ட 10,000 ரூபா ரைஸ் பண்ண வேண்டிய 0%ல் எங்களுக்கு அது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணணுமோ அதுவே ஆண்டவர் அதை ரினியூவல் செய்யும்படியே ஆண்டவர் உதவி செய்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவர் அதில் இறக்கம் பாராட்டி இந்த லாஸ்ட் இயர்லேயே நாங்கள் அதை கண்டினியூ பண்ணும்படியாய் ஆண்டவர் எந்த ஒரு இது இல்லாதபடி ஒரு ஆஃபீஸ் பேமெண்ட் மட்டும் ஒரு 700 அந்த வாட்டி ரைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஆண்டவர் அதையும் ஆண்டவர் அடியனுக்கு இறக்கம் பாராட்டி மட்டுமாய் இந்த தேசத்திலே வைத்து வருகிற மகாபெரிய இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் அடியனுக்கு அடியன் குணத்துக்காக ஜெயித்துக்கொள்ளும்படி சிறு சாட்சியம். ஹல்லேலூயா. நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள்? ஓகே, சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸஸ் சொல்லுவாங்க. This Lord and all his fullness, the world and those who live therein, for he hath founded it upon the seas and established it upon the waters. Who may ascend into the hill of the Lord, who may stand in his holy place? He who has clean hands and a pure heart, who is not lifted up his soul to an idol, nor sought deceitfully. He shall receive blessing from the Lord and righteousness from the God of his salvation. This is Jacob, his generation of those who see him, those who see your face. Lift up heads, O gates, and be lifted up, you everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord, strong and mighty, the Lord, mighty in battle. Lift up your heads, O your gates, and be lifted up, your everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord, strong and mighty in battle. Because he has made the Lord, who's my refuge, even I beseech you, therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, wholly acceptable to God, which is your reasonable service, and not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. The Lord is my shepherd, I shall not want.
Psalm 23 verse 1 and 2. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in the green pastures. He leads me beside quiet waters. Yours the Lord is above. உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கிட்டிங்களா? பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக மனமுவந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ அந்த கடன்களை மாற பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எவைகளெல்லாம் குறைவாக இருக்கிறார்களோ அதில் நிறைவாய் நீர் செழிக்க பண்ணும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது நிஷாந்த் ஒரு பிரதர் நிஷாந்த் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும்
நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சபையினுடைய ஆராதனைகள் எல்லாமே நம்மளுக்கு அறிந்தது தான். நாளைய தினத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாச ஜெபம் இருக்கிறது. பாஸ்டருடைய வீட்டில் வைத்து தயவுசெய்து சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 11:30 ஆராதனை இருக்கிறது, உபவாச ஆராதனை இருக்கிறது. வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகே, அடுத்த வாரத்தில் வருகிற வெள்ளிக்கிழமையில் மென்ஸ் மீட்டிங் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஆண்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சொல்லப்பட்ட சாட்சிக்காக, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த சொல்லப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிக்காக நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆட்லைன் வந்து அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்திலும் ஏசப்பா நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மிடத்தில் ஜெபிக்க தந்த மேலான கிருபைக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா பல இடத்திலிருந்து ஏசப்பா நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட நீர் கிருபை செய்த மேலான கிருபைக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, இந்த சொன்ன சாட்சிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா, சொன்ன பிரதர்ஸ்களை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க வேலைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே ஏசப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் சாட்சிகளை கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் எழுப்புங்க தகப்பனே ஏசப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா வருகிற ஆண்டவரே ஏசப்பா தேவ செய்திக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு விடாதபடி ஆண்டவரே ஏசப்பா கேட்கிற வசனங்கள் மனதில் பதிந்து அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. கொடுத்த காணிக்கைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க கிட்ட இருந்ததுலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஏசப்பா. இன்னும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. பெருக்கத்தை உண்டாக்குங்க தகப்பனே. வேலையில் ஒரு உயர்வை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா கிடைத்த ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆண்டவரே இந்த ஏசப்பா காணிக்கை ஆண்டவரே ஏசப்பா சபைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. இன்னும் வருகிற ஒவ்வொரு நேரம் குடைந்து பாதுகாத்து கொள்ளுங்க. மே பிரேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற அன்பு இருக்க நிறந்த பரம்பிதாவே, ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 11வது வசனம். 2 Chronicles chapter 19 verse 11. கடைசி வார்த்தையை மாத்திரம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு உத்தமனாயிரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ உத்தமன் என்று சொன்னால் நம்மளுக்கு அர்த்தம் புரியணும். உத்தமன் என்று சொன்னால் நிறைய பேர்த்த ஆண்டவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். உண்மை என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உத்தமம் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் என்று சொல்லி ஒரு சில இடங்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா குற்றம் சுமத்தப்படாத அளவுக்கு காரியங்களை வாய்க்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் உத்தமன் என்று சொல்வதற்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்கிறவன் என்று அர்த்தமாகிறது.
அப்போ எதெல்லாம் ஆண்டவருக்கு செம்மையான அவருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்கிறதோ அதை செய்கிறவனை தான் ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லி சொல்லுகிறார். உத்தமனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவுப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். நம்ம ஒரு சில கேரக்டர்ஸை, அவங்கள்ட்ட இருந்த ஒரு சில தன்மைகளை ஆண்டவர் எப்படியாய் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு பரிசுத்த பந்திக்கு நேராக நாம் கலந்து கொள்ள நம்ம போவோம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 1. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு முன்பதாக நீ உத்தமமாயிரு. அப்போ உத்தமம் அவன்கிட்ட இருக்கிறது விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ உத்தமமாயிரு. அதாவது ஆண்டவருடைய பார்வைக்கு எதெல்லாம் செம்மையாக இருக்கிறதோ அதை நீ செய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். எப்போ சொன்னார்? 99வது வயதில். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு குழந்தைய ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ உத்தமம் என்பது நம்ம மிகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் மாத்திரம் இருந்து ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான், நீ உத்தமமாய் இரு, உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 1வது அதிகாரம், ஜோபு சாப்டர் 1 verse 1, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா யோபுவை குறித்து சொல்லுகிறது. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் மிகவும், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அதே அதிகாரத்தில் 8வது வசனம். இப்போ கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக்கிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். யோபுவை குறித்து அவர் சொல்லும்போது, அவன் ரொம்பவும் உத்தமமாக இருப்பான், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்ன விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். எந்த மனிதனுக்கும் அவனை உத்தமன் சொல்லியிருந்தாலும், ஆனால் இது சாத்தான் இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது யோபு எவ்வளவு அவர் செம்மையான காரியங்களை அவன் செய்கிறவனாக இருந்தான் என்பதை சாத்தானுக்கே அப்போ தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியும். அவன் சாத்தானுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிற யோபுவை குறித்ததான ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை நம்ம கவனமாக இருந்து ஓடணும். யோபுவனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் கூடியிருந்து அவர்கள் விருந்து பண்ணுகிறார்களோ, அந்த விருந்து செய்த பிறகு காலையில் யோபு அவளுடைய லக்கத்தின்படி அங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பலியிடுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பலியிடுவான்னு சொன்னால், அவர்கள் ஒருவேளை கர்த்தரை அவர்கள் தூஷித்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் மீது கர்த்தர் எதுவும் கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களை அழைத்து அவர்களை பலிபீடத்துக்கு அண்டையில் எடுத்துக்கொண்டு போய் அவர்களுடைய இலக்கத்தின்படி அவன் பலிகளை செலுத்தினான். கர்த்தருக்கு மிகவும் பயந்தவனாய் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜென்ரேஷன் கூட கர்த்தருடைய பார்வையிலிருந்து விலகிடக்கூடாதுன்றதில் கரெக்டாக கர்த்தருக்கு முன்பதாக அவன் உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம உத்தமமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் வரும். சில சமயம் ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகளில் ஆண்டவருக்கு உத்தமனாய் நிற்பது மிகவும் முக்கியமான காரியம். அதை தான் யோபு செஞ்சான். யோபுவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு. பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயாச்சு, தன்னுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இறந்து போனது. அவனிடத்திலிருந்து எல்லாம் எடுத்து போட்ட பிறகும் பிசாசினால் இருக்க முடியாமல் அவனுக்கு அவனுடைய கொப்பளங்களை அவன் கொண்டு வந்து கொடுத்தான் ஆண்டவருடைய அனுமதியோடு. அப்பொழுதும் யோபு அவன் உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக,
பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். 9வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். யாரு சொன்னாவா? யோபுவினுடைய மனைவி. நல்லா யோசிச்சுக்கோங்க. யோபு உத்தமனாக இருக்கிறத பரலோகத்தில் ஒரு பெரிய கிரியை நடந்துக்கிட்டு இருக்கு. பரலோகத்தில் பிசாசு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் யோபுவை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பெர்மிஷன் கேட்கறதுக்காக போய் நிற்கிறான். ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யாருக்கிட்ட? சாத்தாங்கிட்ட. ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் மிகவும் எல்லாரை பார்க்கிலும் அவனை நல்ல முறையில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பிசாசு அவனை தொட்டால் அந்த கஷ்டத்தை கொடுத்தா அவன் விளையிடுவான் அப்படின்றதுக்காக தான் பிசாசு பெர்மிஷன் கேட்டு வருது. யோபு அந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது கூட அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர் அல்லவா, வேலி அடைத்திருக்கிறீர் அல்லவா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது என்னன்னா, உத்தமமாய் அவன் இருந்தபடியினாலே, கர்த்தருக்கு பயந்தவனாய் எல்லா இடங்களிலும் இருந்தபடியினாலே அவனுடைய எல்லைகள் முழுவதிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். பிசாசு கை போடாதபடிக்கு, அவன் நுழைந்து விடாதபடிக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவருக்கு முன்பதாக அவன் உத்தமனாய் இருந்தபடியினாலே. அப்போ இவன் உத்தமனாக இருந்து இவ்வளோ கஷ்டங்களையும் அவன் அனுமதிச்சிட்டான். எல்லாவற்றையும் அவன் பிசாசு கொண்டு கொடுத்துட்டான். ஆண்டவர் அனுமதித்து விட்டார். இப்போ அவனுக்கு இன்னொரு சோதனை வருது. பக்கத்திலேயே அவள் கூட இருந்த அவனுடைய மனைவி மூலியமாய் அவனுக்கு ஒரு சோதனை வருது. அவள் சொல்கிறா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 2 வார்த்தைகள் மிகவும் பெரிய ஒரு வார்த்தையை அவள் யூஸ் பண்ணுறான். தேவ தூஷணம் பண்ணக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அவள் சொல்கிறா, தேவனை தூஷித்து 2வது ஒரு பெரிய காரியம் சொல்கிறா. தன்னுடைய கணவனை பார்த்து நீ செத்து போயிருன்னு சொல்கிறா, ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. அவள் சொன்ன அவ்வளோ பெரிய வார்த்தைக்கு மத்தியிலையும் அவங்க நம்மளுக்கு கூடமாக இருக்கிறது ஒரு கணவனுக்கு கஷ்டம்னா மனைவி கூட இருப்பாங்க, ஒரு மனைவிக்கு கஷ்டம்னு சொன்னால் கணவன் கூட இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு எதுவுமே கிடைக்கல. பிசாசுனால இவனுக்கு எல்லாம் சம்பாதிச்சு எதெல்லாம் வைத்திருந்தானோ எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியே அவனை மிகவும் கேவலமாக ஒரு காரியத்தை சொல்கிறா. தேவனையும் தூஷிக்க சொல்கிறா, எது செய்யக்கூடாதோ அதை செய்யின்னு சொல்கிறா, செத்து போகணும்னு சொல்கிறா. இதையும் கேட்டுக்கொண்டு அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு சொன்ன வார்த்தை, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலையும் நம்ம உத்தமத்தை விட்டுறக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம இவ்வளோ நாள் நான் உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் கை கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது. எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாய் நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அது. கர்த்தருடைய வார்த்தை யோபுவை குறித்து ஒரு சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையும் உத்தமமாக நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுவார். இவன் உதட்டினால கூட பாவம் செய்யலை, வாயிலிருந்து கூட பாவம் செய்யலை, இவன் அவ்வளோ உத்தமமாக இருந்தான். இவன் எவ்வளவு உத்தமமாக இருந்தா தெரியுமா? என் பிள்ளை வாயினால் கூட பாவம் செஞ்சது கிடையாது, என்னை தூஷிக்கலை, என்னை எந்த இடத்துலையும் அவள் விட்டுறலை, அவள் பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்லணும். அப்போ யோபுக்கு நேர்ந்த கொடுமையை பார்க்கல இங்கே யாருக்குமே வந்துடல. யோபு எல்லாவற்றையும் இழந்து அவன் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் சிரட்டையை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருந்தானான். அப்போ அவ்வளோ மோசமான சூழ்நிலையை நம்ம யாருக்குமே ஆண்டவர் அனுமதிக்கலை. கட்டின மனைவியும் அவனை அவமானப்படுத்தும் போது கூட அவன் அமைதியாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துணையை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், துணையை பலப்படுத்துறதுக்காக மட்டும்தான், கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. வேதத்தை நல்லா புரிஞ்சுக்க. ஏற்ற துணை என்று கர்த்தர் சேர்க்கிறார். அப்போ ஏற்ற துணைன்னு சொல்கிறவங்க, ஹாஃபாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்க ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது மற்றவங்க உதவி செய்யணும், அவங்களுக்காக செபிக்கணும். ஆனால் இவள் அப்படி செய்யலை. இவள் உலக பிரகாரமாக வாழ்ந்த ஆளாகும். இவள் என்ன சொல்கிறா? நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அவன் அதையும் பொறுத்து கொண்டு அவன் எதுவும் செய்யாமல் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் அவனை
உத்தமன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனுடைய உதடுகள்னால கூட அவன் பாவம் செய்யலையாம். அதே யோபுனுடைய புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்தான் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, யோபு எவைகளெல்லாம் இழந்திருந்தானோ ஆண்டவர் அவனுக்கு ரெட்டித்தனமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த உத்தமமான பகுதியில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது தான் பலமே. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நம்ம விட்டு போகிற அளவுக்கு பாவம் பண்ணிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பகுதியில் நுழையவே முடியாது. நம்ம ஆண்டவரை கைவிடாமல் பிடிச்சுக்கிட்டோன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் சுகமாக வாழ்ந்தீங்க இல்லையா, அப்போவும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருந்தார். ஏன் தெரியுமா? உங்களுடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அந்த உத்தமத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வாத மழையை புரிந்தார். அவனுக்கு இருந்த எல்லாவற்றிலையும் ரெட்டுத்தனையும் ஆண்டவர் கொடுத்தாராம். இன்னும் அடிஷ்னலாக ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகளில் அந்த தேசத்திலேயே அவங்கள போல அழகுள்ள பிள்ளைகள் இல்லையா, அவன் பிள்ளைகள் அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் நடந்து போகிறோமோ, எங்கெல்லாம் நடந்து வரோமோ, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே போகிறதும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதும் கர்த்தருக்கு தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமனாக இருக்கணும். எப்பெல்லாம் உத்தமனாக இருக்கணும்? கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நம்ம உத்தமத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோபு தன்னுடைய வாயினால் கூட அவன் பாவம் செய்யலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நோவாவை எடுத்துக்கொண்டு வேண்டும் சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6:9, Genesis chapter 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லையா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளோ உத்தமமாக இருக்கிறோமோ ஆண்டவருக்குள்ளே அவ்வளோ ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். சஞ்சரிக்கிறதுனா அவர் கூட நம்ம இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் நம்ம அவர் கூட நடக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையில் போனாலும் நம்ம அவர் கூட நடந்து அவருடைய கரத்தை பிடிச்சு போகிறது. ஒரு சின்ன பிள்ளையை எப்படி கையை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோமோ அது மாதிரி ஆண்டவர் இங்கே நோவாவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏன் நோவாவிட்ட என்ன பார்த்தாரு? அவன் உத்தமமும் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் உத்தமமாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த ஊர்லேயே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அந்த தேசத்திலேயே அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் நீதிமானாக உத்தமனாக இருந்தானாம். ஆண்டவர் அதனால அந்த ஃபேமிலியை பிரித்து எடுத்தார். அவனுக்கு 3 பசங்க இருந்தாங்க, அவங்கள பிரித்து எடுத்தார். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் கேட்டுட்டு அதை எல்லாவற்றையும் செம்மையாய் அவன் செய்தான். என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரு கப்பல் செய்யன்னு சொன்னார். ஒரு பெரிய கப்பல் செய்ய சொன்னார். ஆனால் அந்த நேரத்துலையும் அவன் எதுவுமே கேள்வி கேட்காம அவன் எல்லாவற்றையும் அவன் செய்ய ஆரம்பித்தான். ஒருவேளை மக்கள் எல்லாரும் பாவம் பண்ணாங்க, அந்த தேசமே பாவத்தில் இருந்துச்சான். அப்போ எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னடா பண்ணுறீங்க? அவங்க எல்லாரும் மரத்தை எல்லாத்தையும் இழைச்சி கொண்டு வந்து அதை வளைச்சி எப்படியெல்லாம் கப்பலுக்கு உண்டாக்க முடியுமோ ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. செய்ய 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 எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் எதுவுமே கண்டுக்கல. அவன் உத்தமாக இருந்தபடினால அவன் கர்த்தர் சொன்னது மாத்திரையும் அவன் வச்சிருந்து அவனும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த கப்பலை கட்டி ஆண்டவர் 2 ஒவ்வொருத்தையும் ஜோடி ஜோடாக வந்து கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தாராம். அதை எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு போன பிறகு அவன் சுகமாக இருந்தான். ஆனால் அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உத்தமமாக வாழணும். நம்ம உத்தமமாக வாழ்ந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரை பார்த்தோம். யோபுவோடு ஆண்டவர் இருந்தார். இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இங்கே நோவாவோடு கூட சஞ்சரித்தார் என்று சொல்லி வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம உத்தமமாக இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் சஞ்சரிக்கிறவராக இருப்பார். நம்ம கூட ஒரு தகப்பனாய் நடந்து வருவார். நம்முடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொன்றையும் அவர் செய்வார். ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போயிட்டாரோன்ற கேள்விக்குள்ளே நம்ம போயிடவே கூடாது. 3ஆவதாக பார்த்தோன்னா காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த காலேபுக்கு இது எப்படிப்பட்ட ஆள்ன்றது பார்த்தோம்னாக்க, காலேபுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய பார்வை அவனுக்குள்ளாக இருந்தது.
ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை உள்ள மனிதன் தான் காலேப். அதே போல தான் யோசுவாவும். பாருங்கள், அங்கே தேசத்தில் போய் நீ போய் வேவு பார்த்து வா, அங்கே ஈஸியாக போய் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாமா, என்ன சூழ்நிலை என்று கொண்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி கோத்திரத்திற்கு ஒருவராய் 12 பேரை அவங்க அனுப்புகிறாங்க. 12 பேரை தேசத்துக்குள்ளே அனுப்பும் பொழுது அங்கேருந்து வந்து திருப்பியும் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 12 பேர் வராங்க. 12 பேர் வந்ததில் இந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் நம்ம போய் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற 10 பேரும் தப்பான ரிப்போர்ட்டு தான் கொடுத்தாங்க. அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ராட்சதை போல இருந்தார்கள், நம்ம வெட்டுக்கிளியை போல் அவருடைய பார்வையில் இருப்போம், அப்படி இப்படின்னு சொன்னவனே இவன் ஏற்கனவே எகிப்திலிருந்து வந்து கஷ்டத்துலேருந்து வந்திருக்கான். வெளியிலேருந்து நடந்து வர்ற இடத்துலலாம் புலம்பிக்கிட்டே தான் வந்திருக்கான். இப்போ இந்த சூழ்நிலையில் உள்ளே போக முடியுமான்னு பார்த்தா உள்ளேயே போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை இவன் பேசியே உருவாக்கிட்டான். இந்த 10 பேர் சொன்ன ரிப்போர்ட்டு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பெரிதாய் பேசப்பட்டது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், இவங்க 2 பேரை மட்டும் நான் உள்ள நுழைய வைப்பேன், மற்ற எல்லாரையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, காலேபை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதுக்கு என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வை உங்களுக்கு இருக்கும். அவர் என்ன லென்ஸ் வச்சுருக்கிறாரோ அந்த லென்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்கள் கண்ணு பார்க்கும். அவன் சொல்லி பார்க்கும்போது அவன் எளிதாய் போய் நான் மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறான். ஆனால் இவர்கள் அதை எல்லாவற்றையும் மாற்றி சொன்னபடியினாலே எல்லா ஜனங்களும் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம உத்தமமாக இருந்த அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னென்னா, அந்த தேசத்தில் இந்த காலேபு உள்ளே போவான், அவனுடைய சந்ததியும் அதுக்குள்ளே போகும். அந்த தேசம் வாக்குத்தத்தத்தின் தேசம். ஆண்டவர் யார் அந்த தன்னுடைய ஜனத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த தேசம். அது இப்போ தேசத்தில் எப்படி இருக்குன்னா, இப்படி நம்ம வெயிலில் இருக்கிறோம் இல்லையா, டெசர்ட்டில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது, கானான் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆசீர்வாதமுள்ள தேசத்தை ஆண்டவர் வந்து காலேபு கொடுக்குறாரு. காலேபுக்கு மட்டும் கொடுக்கல, அவர் சொல்கிறார் உன்னுடைய சந்ததி முழுவதும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வாதமுள்ள இடத்துல ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ காலேபு அவனுடைய செய்களில் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினான். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 36வது வசனம், எப்பினேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வந்து ஒரு முத்திரையை போட்டார், இவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு சிஎம் வந்து ஜிஎல் இஷ்யூ பண்ணுறாரோ அதே மாதிரி ஆண்டவர் ஒரு ஜிஎல் இஷ்யூ பண்ணுறாரு. என்ன ஜிஎல் இஷ்யூ பண்ணுறாரு? இவன் காலேபும் அவனுடைய சந்ததியும் அந்த ஆசீர்வாதம் உள்ள வாக்கு தத்தத்தின் தேசத்துக்குள்ளே அதை போய் சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணுறார். யோசுவா 14வது அதிகாரம் 9வது வசனம் 14வது வசனம். Joshua chapter 14 verse 9 and 14. மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 14 verse 14. ஆதலால் கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறார், உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். காலேபு அதை தான் பண்ணான். காலேபு ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக இருந்தபடியினாலே காலேபையும் அவனுடைய சந்ததியையும் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்துக்குள்ளாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். அவனுடைய சந்ததிக்கே அதை கொடுத்தார். அதுவும் குறிப்பாய் எபிரோன் அவனுக்கு
சுதந்திரமாக இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் உத்தமமாக இருந்தோம்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்மளை கேலி பண்ணுறவன், நம்மளை பற்றி நெகட்டிவாக சொல்கிறவன், நீ உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவனா நம்மளை சுற்றி நிற்க தான் செய்வான். பிசாசு எப்படி பெர்மிஷன் கேட்டுட்டு வந்ததோ அதே போல் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் மனிதர்களை நம்ம கடந்து போக தான் வேண்டி இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம உத்தமமாக தான் நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆசாவை குறித்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால நம்ம ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 15-11 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 1 ராஜாக்கள் 15-14. மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயத்தில் கர்த்தரோடே உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசா தன்னுடைய ஜீவன் முடியும் வரைக்கும், அவன் உயிர் போகிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உத்தமமாக இருந்தவனில் முதல்ல இருந்தது நம்ம யாரை பார்த்தோன்னா ஆபிரகாமை பார்த்தோம். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் கர்த்தருக்கு முன்பதாக நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அதே போல் யோபுவை பார்த்தீங்கன்னா கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய சொந்த மனைவி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது கூட அவன் கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக காலேபு பார்த்தோம். அவன் பார்வை கர்த்தருடைய பார்வையை போல் இருந்தது. அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இதை சுதந்திரிப்பா என்று சொன்னால் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற அந்த கேப்பபிள், அந்த ஐஸ் பார்க்குற அந்த கண்ணோட்டம் அவனுக்கு இருந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஆசாவை நம்ம பார்க்குறோம். ஆசா என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதை திரும்பி நம்ம பார்க்க போகிறோம். ஆசாவை குறித்து 2 நாளாகமத்தில் 15வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்து கொள்ளுவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவன் என்னெல்லாம் செய்கிறான்னா, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு தீர்க்க தரிசனம் வந்த பிறகு 8வது வசனத்தில், அதாவது 2 நாளாகமும் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆசா அவன் உத்தமமாக இருந்தபடியினாலே அவன் செய்த காரியம் தன்னுடைய சுற்றி இருக்கிற அவனுடைய தேசத்தில் அவன் எந்த பட்டணத்தெல்லாம் பிடிச்சானோ அந்த பட்டணம் முழுவதையும் அவன் அசுத்தங்களை அகற்றினான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? அவன் திடகொண்டு அருவருப்புகளை அகற்றினான். அப்போ எதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறதோ அதை அவன் தேசத்திலிருந்து அகற்றினான். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்குண்ட எல்லாவற்றிலும் சரி, நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, சொத்து வாங்கி போட்டிருந்தாலும் சரி, இன்னும் காசு நீங்கள் நிறையா வச்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே ஆண்டவருடைய எல்லையாக இருக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவருக்கு சொந்தமானது. அப்போ நம்ம எந்த இடத்துல இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, அவன் சொல்கிறான் அவன் எல்லா பட்டணத்திலையும் அவன் எங்கெல்லாம் பிடிச்சானோ அந்த பட்டணம் உட்பட அவன் அசுத்தங்களை எல்லாவற்றையும் அகற்றினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டான். அவன் அந்த இடத்துல திடமனதாக இருந்து அருவருப்புகளை அகற்றினான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 2வது பரிசுத்தப்படுத்துவது. அவன் பலிபீடத்தை புதுப்பித்தான். கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமின் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசண்ட 15ஆம் வருஷமும் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமிலே கூடி நாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவர் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடு கம்பீரத்தோடும் பூரிப்போடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பதாக ஆணையிட்டார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு உகந்ததை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான்.
எது கர்த்தருடைய பார்வைகளே செம்மையாக இருக்கிறதோ அதை செய்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் திரும்பவும் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறான்? ஆண்டவரை யார் தேடவில்லையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை நம்ம கொண்டு வரான். யார் தேடுறதுக்கு எங்கே போவோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். அவன் சொல்கிறான், யாரெல்லாம் தேவனை தேடலையோ அவன்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்போல்லாம் நிறைய பேர் சர்ச்சுக்கே போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் போய்க்கலாம், பாஸ்டர் அங்கே தான் இருப்பார், பாஸ்டரம்மா அங்கே தான் இருப்பாங்க, விசுவாசிகள்லாம் அங்கே தான் இருப்பாங்க, நம்ம என்னைக்காவது போய்க்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆசா சொல்கிறான், அந்த தேசம் முழுவதும் அவன் கட்டளையிடுகிறான், புதிய உடன்படிக்கையை கொண்டு வரான். அங்கே எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது, அந்த உடன்படிக்கை சொல்லப்பட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதான் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பதாக ஆணையிட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவன் சின்ன பையன் பார்க்காத, பெரிய ஆளுன்னு பார்க்காத, புருஷன் பார்க்காத, ஸ்திரீன்னு பார்க்காத, யாராக இருந்தாலும் யார் கர்த்தரை தேடவில்லையோ அவர்களை கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ ஆண்டவரை தேடுவதை யார் புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கிறவனால தான் அதை புரிந்து கொள்ள முடியும். யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த சட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போ யார் புரிஞ்சுக்கிட்டா? அந்த இடத்துல அங்கே இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை கேட்ட பொழுது, அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் பூரிகைகளை ஊதி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி, கம்பீரத்தோட பூரிகைகளோட எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக ஆணையிட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறது மிகவும் முக்கியம். ஆசா அதை தான் கொண்டு வந்தான். நீ கர்த்தரை தேடு. அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் நமக்கு வேணும், அப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை யோசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிஎம் வேணும்னா இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தான் வரணும், இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும். எப்படி எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா பாகாலின் கோட்டைகளை உடைக்கிறான், அசுத்தங்களை உடைக்கிறான், பரிசுத்தப்படுத்துதல் எவ்வளோ முக்கியன்றதை கொண்டு வரான், ஆண்டவரை தேடுறதுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கொண்டு வரான். ஆண்டவருக்கு அடுத்த ஒரு காரியத்தை அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட ராஜாக்கள் நமக்கு வேண்டும், அப்படிப்பட்ட பிரதமர்கள் நமக்கு வேண்டும், அப்படிப்பட்ட சிஎம், அப்படிப்பட்ட எம்எல்ஏ, அப்படிப்பட்ட மினிஸ்டர் நமக்கு வரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லா நாளும் ஆண்டவரை தேடுறோம் தான், ஆனால் உத்தமமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமான்ற ஒரு கேள்வி நமக்கு இன்றைக்கி வரணும். ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக நம்ம இருந்தோன்னா ஆண்டவருடைய பார்வைக்கு எதெல்லாம் செம்மையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம செய்வோம். தீமையை செய்ய மாட்டோம், அடுத்தவங்களை பார்த்து நம்ம அசிங்கமாக பேச மாட்டோம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், தனக்கு துணையாக இருக்கிறவங்களை வேதனைப்படுத்த மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, நமக்கு எப்போ அந்த கெப்பாசிட்டி பவர் வருதோ, ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் தலைமைத்துவத்தில் கொடுக்குறாரோ, அப்போ அந்த இடத்துல உள்ள அதிகாரத்தின்படி நாம் செம்மையானவைகளை, கர்த்தருக்கு பிரியமானவைகளை, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த பாகாலை கொண்டு வந்தது, அதுக்கு அடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, ராஜாத்தி அந்த அம்மா அந்த பதவியில் இருந்தால் திரும்பியும் பாகாலை கொண்டு வந்துடும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவளை கீழே இறங்கிட்டான். நீ ராஜாத்தியாக இருக்க வேண்டாம், நீ இறங்கிருன்னு சொல்லி அவளை அந்த பதவியிலிருந்து எடுத்து அதை முற்றிலுமாக நீக்கி போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம். அவன் மடையும் வரையிலும், அவன் உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் உத்தமனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க? ஆண்டவரை எப்படி தேடுறீங்க? நீங்கள் ஆண்டவருடையோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களா? ஒரு கல்யாணம் ஆன புதுசில் புருஷனும் பொண்டாட்டிக்கு இடையில் இருக்கிற அந்யோன்யம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் கை கோர்த்துக்கிட்டே போவாங்க. என்ன வாங்கி சாப்பிட்டாலும், கையில் காசு இல்லாட்டாலும், இருக்கிறதுல ஒரு சின்னதாக வாங்கி சாப்பிட்டாலும் பாதியாக பிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு அந்யோன்யம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஆரம்பிக்குது. ஆண்டவர் நமக்கு மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அப்போ நம்ம அவர் கூட சஞ்சரிக்கணும். நம்ம உத்தமமாக இருந்தால் தான் அவருடைய கரத்தை பிடிச்சு நம்ம நடக்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னால் சும்மா எங்கேயோ நான் இருந்துட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவோடு கூட நடந்து செல்வது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நீங்களும் நானும் உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம செம்மையானவைகளை செய்வோம். நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் எங்கே பாலாக எவ்வளோ கேடாக இருந்தாலும் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி இந்த உத்தமமான பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய சந்ததி பாவத்தினுடைய சந்ததியாய் போய்விடக்கூடாது. என்னுடைய சந்ததி கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் ஆண்டவரே
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய தேவன் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, என்னோடு கூட நடந்து வாங்க ஆண்டவரே. நான் எங்கே போனாலும் சரி ஒரு தகப்பனாய் தாயாய் என் கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய உத்தமமான வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமா இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஒப்பு கொடுக்குறேன். நான் உத்தமமாய் நடந்து கொள்ள எனக்கு என்னுடைய இருதயத்தை நீங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. நான் ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிற இருதயத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிப்போம். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் நான் வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கையில் ஒரு செவ்வையான உங்களுடைய பார்வைக்கு முன்பதாக எவைகள் செவ்வையாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் உமக்கு உத்தமமாய் வாழ்கிற அந்த வழிகளை எனக்கு தரங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையில் உத்தமமான வாழ்க்கைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, என் தேவன் அவர்களையும் அவருடைய சந்ததியும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் எப்படி முத்திரை போட்டீரோ, ஆணையிட்டீரோ, அதே போல ஆண்டவரே அப்பா காலேபுக்கு செய்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் முத்திரை போட்டு வைக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எந்த நாச மோசங்கள் அணுகாதபடிக்கு என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென்.